கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தரக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் மனரம்மியமாய் இருப்போம். தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளுவோம், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ளுவோம். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கும்படியாக கற்றுக்கொள்ளுவோம். பட்டினியாக இருக்கவும் கற்றுக்கொள்ளுவோம், பரிபூர்ணமடையவும் கற்றுக்கொள்ளுவோம், குறைவிடவும் கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யவும் நாம் கற்றுக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலே ஒரு கணக்கு இருக்கிறது. நம்முடைய துன்மார்க்கமான செய்கையின் மூலியமாக தேவனுடைய கோபாக்கணையை நம்முடைய கணக்கிலே சேர்த்து வைக்கலாம். இல்லையானால் நம்முடைய நல்ல செயல்கள் மூலியமாக தேவனுடைய வெகுமதிகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய கணக்கிலே சேர்த்து வைக்கலாம். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் கொடுக்கிற ஒவ்வொரு கலசம் தண்ணீருக்கும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும், நீங்கள் படைக்கிற லசோவாகங்களுக்கும், நீங்கள் படைக்கிற காணிக்கைகளுக்கும், சுகந்த வாசனை பலிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு கணக்கு உண்டு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய கணக்கிலே எழுதி உங்களை இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். அதே நேரம் நாம் செய்ய மறுக்கக்கூடிய ஒவ்வொரு உதவிகளும் உங்களுடைய கணக்கிலே எழுதப்படும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று உற்சாகமாக உதாரணத்துவமாக செய்தாலும், இல்லையானால் செய்ய மறுத்தாலும், இவைகள் எல்லாம் உங்களுடைய கணக்கிலே பரலோகத்திலே எழுதி வைக்கப்படும். அதற்குண்டான வெகுமதிகளை இம்மையிலும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார், மகிமையிலும் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார். நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.